எப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த உணவை நம்ம பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வரும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோன்னா உடல் சார்ந்தும் சொல்லலாம். உடல் சார்ந்து சொல்கிறதுக்கு வந்து நாமும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அனாட்டமி நம்ம தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். தெரிஞ்சுட்டு அதை சார்ந்து கொஞ்சம் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் திறம்படவும் நம்ம அழகாகவும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆழ் மனதில் முக்கியமான விஷயம் ஆழ் மனதில் போய் பதியணும். சும்மா வந்து அப்படியே வந்து ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தோன்னா 60,000 80,000 எண்ணங்கள் ஓடும். இந்த எண்ணங்களை வந்து இழுத்து பிடிச்சி இந்த இடத்துல ஒரு ட்ரைனிங்கில் வந்து நம்ம நிற்க வைக்கணும் அப்படின்னா வந்து இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அவங்களுக்கு தேவையானதை நான் உங்களுக்கு தேவையானது விஷயம் சொல்கிறேன். நான் உங்களுக்கானவன்றதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல அழுத்தி திருத்தி நம்ம சொல்லும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு போய் சேரும். அப்புறம் கடைசியாக வந்து எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் செஷன், இது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன டேக் அவே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒரு சினிமா படம் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து இதுலேருந்து என்ன டேக்அவேன்னு கருத்துன்னு கொடுக்கும்போது மட்டும்தான் அது வந்து பார்த்தோன்னா மக்களால் பெரிதும் பேசப்படும், பார்க்கப்படும், திரும்ப அங்கே போவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து ஒரு டேக்அவே கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங்கில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது அவங்க மனசில் ஆழமாக பதியும். அதே மாதிரி கொஸ்டின்ஸை வரவேற்கணும். அது குறிப்பாக வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறவங்க வந்து பார்த்தோன்னா அவர்களை பற்றி விமர்சனங்களை எதிர்பார்க்கணும். பாராட்டுதலை வந்து பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இந்த விமர்சனங்கள் தான் முக்கியம். அப்போ தான் வந்து அந்த ட்ரெயினரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த ட்ரைனிங் கொடுக்கும்போது இன்னும் திறம்பட ரொம்ப அழகாக கொடுப்பாங்க.